ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்கள் தீட்டு நாட்களில் லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாமா, மந்த்ராஸ் சொல்லலாமா, கோயிலில் போயிட்டு கடவுளை வழிபாடு செய்யலாமா, வீட்டில் தீபம் ஏற்றலாமா, சிவனை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற பற்றி எல்லா கேள்விக்கான டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தீட்டு இறப்பு பிறப்பு தீட்டு நாட்களில் நம்ம கடவுள் வழிபாடு செய்யலாமா, கடவுளுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லலாமா அப்படிங்கிறக்கான டீட்டெயில்ஸ் பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கு வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் மந்த்துக்கான மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஆகஸ்ட் மந்த் மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து உண்மையாலுமே பார்க்க முடியுது. பர்சனல் லைஃப்லேயும் சரி, மற்றவங்க வாழ்க்கையிலையும் சரி, நிறைய மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதரோட அக்கௌண்ட், அதாவது இந்த குரூப்பில் இருக்கிற பிரதரோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. அதாவது யாராவது ஸ்கேம் அமௌண்ட் இல்லை இல்லீகல் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டையும் சேர்த்து லாக் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ரொம்பவே நடக்குது. இது மாதிரி தான் வந்து அப்பாவோட ஆப்ரேஷன் அப்போ என்னோட அக்கௌண்ட்டு என்னோட தங்கச்சியோட அக்கௌண்ட்டும் லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, சிஸ்டர் நீங்கள் என்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. பிரதர், எனக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகலை, எங்ககிட்டேருந்து ஏதோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு போல், அதுக்கு தான் வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் அவங்களே அன்லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் பெருசாக ஸ்டெப் எதுவும் எடுக்கலை, ஜஸ்ட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐயை கால் பண்ணி நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சிஸ்டர், இவரோட அக்கௌண்ட் வந்து பல்காக ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, ஆனால் இவர் எந்த தப்பும் பண்ணல, இவர் எங்கள் விக்டிம் தான். ஸோ நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நீங்கள் பேங்க்கில் போய் கேட்க சொல்லுங்கள் பிரதர், நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ப்ரேயர் வைப்போம், நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயர்லையும் வைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவரோட இன்னும் 2 அக்கௌண்ட்டையும் சேர்த்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதில் வந்து 2 அக்கௌண்ட்லேருந்து லோன் அமௌண்ட்டு டெபிட் ஆகிற அக்கௌண்ட்டு அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னொரு அக்கௌண்ட் வந்து அவர் பல்காக அமௌண்ட் வச்சிருக்காரு, அதையும் லாக் பண்ணிட்டாங்க. இப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் சைட்லேருந்து தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து அந்த அமௌண்ட்டை அப்படியே விட்டுருவாங்க. அது லாக் ஆனால் லாக் ஆகிட்டு போது, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து 3 அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணல, ஸோ பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தார், பிரதர் கண்டிப்பாக நம்ம தப்பே பண்ணாதப்போ கடவுள் வந்து நம்மளை வந்து தண்டிக்க மாட்டார், இது ஒரு சேலஞ்சு தான், அவரோட கர்மாலாம் ஏதோ ஒரு வகையில் கழியுது, கண்டிப்பாக அந்த 3 அக்கௌண்ட்டுமே அன்லாக் ஆகிடும் பாருங்கள், நீங்களே வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 நாள் மட்டும் அவருக்காக ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். இது மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு சிஸ்டர் அப்படிம்பாரு. நானும் வந்து என்னாச்சு பிரதர்னு கேட்டுட்டு இருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு யூனிவர்ஸை நம்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான மிராக்கிள் வந்து ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். நிறைய பேரோட அக்கௌண்ட் இது மாதிரி அன்லாக் ஆனதே கிடையாது. அவரே சொல்கிறார், சிஸ்டர் நானே ஒரு குரூப்பில் இருக்கேன், அதுலேருந்து யாரோட அக்கௌண்ட் இது வரைக்கும் அன்லாக் ஆனதே இல்லை, இவரோட அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு, இவரும் எஃபர்ட் போட்டிருக்காரு, ப்ளஸ் உங்களோட ப்ரேயர்ஸும் தான் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அங்கே வழிகள் உருவாகும். அவர் எஃபர்ட் போட்டார், அதுக்கான வழிகள் உருவாகி அங்கே லக் இருந்ததுனா தான் அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒரே 1% வந்து லக் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரேயர் வந்து நம்மளோட லக் அமையும். இது வந்து ஒண்டர்ஃபுல்லான விஷயம். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட குடும்பத்தோட அவங்களோட ஹஸ்பண்டு, குழந்தை, மாமியார் எல்லாரும் வந்து பழனிக்கு போயிருந்தாங்களாம். அங்கே வந்து தங்கத்தேர் இழுக்கிறதுக்காக இவங்க வந்து புக் பண்ணியிருந்தாங்களாம். அங்கே வந்து 5 பேர் இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஓகே நம்ம 4 பேர் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு 3 பேர் மட்டும்தான் அந்த தங்கத்தேர் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி ஓகே நம்ம மாமியார் வந்து இழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தை, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மாமியார் 3 பேர்த்தையும் மட்டும் இழுக்க வச்சுட்டு இவங்க நின்றுட்டு இருந்தாங்களாம். இல்லை இருந்தாலும் உள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம தங்கத்தேர் இழுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல முருகா, நீங்கள் எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தங்கத்தேர் இழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு விட்டுட்டாங்களாம். உடனே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டாங்க. இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க, நீ வா, அவங்களே வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே வந்து அவங்க மாமியார் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட், குழந்தை 3 பேரும் சேர்ந்து இந்த தங்கத்தேரை இழுத்தாங்கன்னு சொல்லி சூப்பராக ஷேர் பண்ணாங்க. சிஸ்டர் உண்மையாலுமே மிராக்கிள் நடக்குது, நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், ஒருத்தவங்களுக்காக வந்து விட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நம்பும்போது அங்கே மிராக்கிள் நடக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் அங்கே மிராக்கிள் நடக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன், நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுனாலும் நம்ம யூனிவர்ஸை
நம்பி அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே சரியாகுது. ஈவன் எனக்கே கூட அப்படி தான் ஆகுது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட என்னால் ஹீலிங்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. இன்னும் நிறைய மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. சீரியஸாக பிஸி ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட முடியல. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து போட்டுறேன். எல்லாருமே அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நீங்களும் வந்து ஏர்லி மார்னிங் வந்துருச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் பண்ணால் மட்டும் கிடையாது, நம்ம எப்போ ப்ரேயர் பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுறோம், உண்மையான பக்தியோடு பண்ணுறோம் அப்படின்னா கடவுளும் சரி நம்மளுடைய யூனிவர்ஸும் சரி நிச்சயமாக அந்த ப்ரேயரை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் இது. வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அதுவும் வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா, மெடிடேஷன் பண்ணலாமா, மந்திரம் ஜபிக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நான் மெடிடேஷன் கற்றுக்கிட்ட குரு வந்து எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் நம்ம முக்கியமான மெடிடேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து அதிகமாகும். ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கர்மா கழியும்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா எப்படி கழியும்னா நம்ம உடல்லிருந்து வர வெப்பம் வந்து அந்த கர்மாவையே எரிக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான தான். உஷ்ணமாகும் போது என்ன ஆகும், உடல் வந்து தாங்காது இல்லையா? அது மாதிரி நம்ம மாதவிடாய் காலங்களில் ஏற்கனவே உடல் வந்து வெப்பமாக தான் இருக்கும். இந்த மெடிடேஷனும் பண்ணும்போது அந்த வெப்பத்தை வந்து உடல் தாங்காது, அது வேற சில சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். அதனால நம்ம மெடிடேஷன் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் பண்ணலாங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே ரீசன். அப்போது மாதவிடாய் காலத்தில் மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடலை வந்து வெப்பமாகும். நீங்கள் நார்மலாக பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்பமாகும். அப்போ மந்திரங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கிற மந்திரங்கள் சொல்லும்போது என்னாகும், நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்பம் வந்து அதிகமாகும். அதனால தான் மந்திரங்களை ஜபிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது தீட்டு, கடவுளை வந்து நம்ம தொடக்கூடாது, கடவுளை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா எழுதலாம், இல்லை மந்திரா வந்து கேட்குறீங்க அப்படின்னா கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன். எனக்கு வந்து நம்பிக்கை என்னன்னா, நான் வந்து என்ன வேணாலும் என்னோட கடவுளோட குழந்தை, கடவுள் வந்து என்னை ஒதுக்கி வச்சிட மாட்டார், அவரை நினைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறதே கடவுள் தான், என்னை படைச்சது கடவுள் தான். அப்போ கடவுள் தான் இந்த இயற்கையும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து மந்திரங்கள் எழுதுவேன், கேட்பேன். நான் வந்து மாதவிடாய் டைம் ஆகட்டும், மற்ற தீட்டாகட்டும், அந்த டைம்லேயுமே நான் காட் சாங்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பேன். காட் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு இருப்பேன், காடை பற்றி நினச்சிட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். மேனிஃபெஸ்டேஷனுமே நான் பண்ணுவேன். மெடிடேஷன் வந்து ஒரு லிமிட் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு அந்த மாதிரி சொன்னதுனால என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே நம்ம பண்ண வேண்டாம், பண்ணுனா சைடு எஃபெக்ட்ஸ் வருங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே இருக்கிறதுனால நான் பண்ணுறதில்ல. மற்றபடி வந்து சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து மாதவிடாய் காலத்துலேயும் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் சிவனை கும்பிட்றீங்கல்ல, எனக்கு இந்த டவுட்டுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் வந்து தீபம் ஏற்றலாமா, வீட்டில் சாமி கும்பிடலாமா, சிவனை கும்பிடலாமா, சிவனை நினைக்கலாமா, சிவன் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக போகலாம் தான் நான் ஆன்சர் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம சிவன் அப்படிங்கிறவர் எல்லாத்தையுமே துறந்த முக்தி நிலையில் இருக்கிறவர். அவர் எப்படி நீ இந்த டைமில் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். நம்மளை படைச்சதே அவர் தான், தன்னோட உடலில் பாதியை அம்மாவுக்கு கொடுத்தவரே அவர் தான். அப்போ அம்மாவை வந்து ஒரு பெண்ணாக தானே அவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்போ ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இயற்கையாக நடக்கிற விஷயங்களை எப்படி கடவுள் வந்து வேணான்னு சொல்லுவார்? கடவுள் தான் இதெல்லாம் படைச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி டைமில் நான் வந்து கடவுளை போய் பார்க்கக்கூடாது, தலைக்கு குளிக்காமல் போய் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம சில கட்டுப்பாடுகளோடு வளர்ந்துருப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து சிவனை கும்பிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த முறைப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து குருமார்கள்லாம் சொல்லி அந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் மனசார வந்து கடவுளையே குருவாக ஏற்றுக்கிட்டு கடவுளை வந்து மனசார நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு எந்த தீட்டுமே கிடையாது. கடவுளை வந்து நம்ம மனசார நினைக்காம இருக்க முடியுமா? சிவனை நினைக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சிவனை நினைக்காம நீங்கள் நினைக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். கடவுள் கோயிலுக்கு போய் கும்பிட்டாதான் கடவுள் இருக்கிறாருங்கிறதையும் நான் நம்ப மாட்டேன். இருக்கிற இடத்துல எனக்குள்ளரே கடவுள் இருக்கிறாரு, என்னோட மனக்கோயிலில் என்னோட கடவுள் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அபிஷேகம் என்னால் பண்ண முடியும், அவருக்கு வந்து ஆரத்தி காட்ட முடியும், கருவறைக்குள்ளரே போய் என்னால் காட்ட முடியும், கடவுளை வந்து கட்டி பிடிச்சிக்க முடியும் என்னால். நான் அப்படி தான் நினைப்பேன். நான் ஏதாவது வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா கடவுளை வந்து கட்டி பிடிச்சிக்குவேன், முத்தம் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் என் கூடவே இருக்கீங்க, சிவா நீங்கள் என் கூடவே இருக்கீங்க, அவரோட பாதத்தை சில டைமில் பிடிச்சிக்குவேன். இப்போ எங்கள் அப்பாவே சிவன் கிட்ட தான் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ சிவனும் எங்கள் அப்பாவும் ஒன்றுன்னு நினைக்கும் போது என்னால் வேறு வேறையே பார்க்க முடியாது. ஏன்னா அவரோட எனர்ஜியிலிருந்து உருவானவங்க தான் நம்ம. அப்போ நம்மளை எப்படி அந்த கடவுள் வேண்டான்னு சொல்லிடுவார்? எப்படி தீட்டுங்கிறத வந்து கடவுள் ஏற்றுக்குவார்? அதெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிக்கிட்டது தான். ஸோ நீங்கள் அந்த ஆகம முறைப்படி முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தபடி நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் வந்து ப்ராட் மைண்டடோடு இருக்கேன், கடவுளை வந்து நான் எனக்குள்ளே பார்க்குறேன், அதனால் நான் வந்து கும்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் தீட்டு நாட்கள்
நாட்களையும் கண்டிப்பாக கும்பிடலாம். நான்லாம் வந்து மனசார சிவனை நினைப்பேன். சிவனை நினைக்காத நாள் கிடையாது. எந்திரிச்ச உடனே அவரை தான் நினைப்பேன். அவர் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். ரொம்ப பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து எனக்குள்ளே இருக்கிறாரு. அவர்லேருந்து உருவானவ தான் நான். என்ன வந்து அவரோட வழியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்படி தான் நம்ம நினைப்போம். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா தான் அங்கே பயம் வரும். நம்ம சிவன் வந்து அன்பானவர், நம்மளுடைய அப்பா. நம்மளை வந்து திருத்துவார். நம்ம தப்பான வழிகளில் போனோம்னா கண்டிப்பாக திருத்துவார். இந்த வழியில் போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு அப்பா பண்ணுற விஷயம் தானே. அப்போ நம்ம அப்பாவை வந்து ரொம்ப பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளோட மைண்ட் செட்டு. ஸோ நம்மளோட அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பா, ரொம்ப ஜாலியான அப்பா, நம்மளை கரெக்டான வழியில் கூப்பிட்டு போவாருன்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு மைண்ட் செட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை, எது வந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னா மந்திரம் ஜபிக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் பண்ணுனா பாவம் வந்துடும் சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்திருக்காங்க, எனக்கு அதில் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. அதை வந்து நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த டைமில் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா பண்ணாதீங்க. இல்லை நான் வந்து கடவுளை வந்து நார்மலாக பார்க்குறேன், ஒரு சந்தோஷமான மனநிலைமையோடு நான் மனதுக்குள்ளே வச்சு பூஜிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பெண்கள் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் பல கோயில்கள் இருக்குது. கடவுளை வந்து இந்த டைமில் தான் கும்பிடணும்னு சொல்லி இந்த டைமுக்கு மேலே நிறைய சாத்திடுவோம், கடவுள் தூங்க போகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 24/7 நம்மளுடைய ஆழ்மனம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கடவுள் 24/7 நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வழி நடத்துறதே நம்மளுடைய கடவுள் தானே. ஸோ நீங்கள் வந்து ப்ராட் மைண்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்தே கடவுளை உங்களால் கும்பிட முடியுமே. ஏன் தீபம் போட்டு தான் கும்பிடணும்? ஏன் மந்திரம் சொல்லி தான் கடவுளை கும்பிடணும்? ஏன் கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும்? இருக்கிற இடத்துல இருந்து ஓம் நம சிவாயா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஐ லவ் யூ சிவாப்பா அப்படின்னா முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சிவாப்பானா முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மாதவிடாய் டைமில் வந்து விஷுவலைஸ் பண்ணக்கூடாது, இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாமல் இருப்பீங்க? இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னாலே அந்த கோயிலை நினச்சி தானே நீங்கள் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நினச்சதே போனதுக்கு சமமாகிடுது இல்லை? ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய மனப்பாங்கை பொறுத்தது. உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இதில் வந்து எந்த வித தப்புமே கிடையாது. இதை வந்து நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து தப்பு கிடையாது. நம்மளுடைய சிவாப்பா அதை எப்படி நம்மளை வேணான்னு சொல்லிடுவார், எப்படி நம்மளை ஒதுக்கி வச்சிருவார்? அந்த டைமில் அவர் வந்து வேணான்னு நம்மளை சொல்லிடுவாரா? கடவுள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா? அப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா, மாதவிடாய் டைமில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா கடவுள் இந்த இடத்துல இருக்கிறார்ல, இந்த இடத்த படைச்சதும் கடவுள் தானே, அதை எப்படி அவர் ஒதுக்கி வச்சிருவாரா அந்த இடத்த அப்படின்னா நிறைய டைம் நினச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி வீடியோஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த குரு 2 பேருடைய ஸ்பீச் நான் கேட்டேன். அவங்க 2 பேருமே சொன்னது என்னென்னா, நீங்கள் தீட்டு நாட்களில் தீபம் ஏற்றலாம், தீட்டு நாட்களில் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த கர்மா வந்தால் என்ன சேரட்டும், நீங்கள் வந்து கும்பிடுங்கன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. வா, அப்போ நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம், அப்போ கரெக்டாக தான் நினைக்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம திறந்துருவோம். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான விஷயம், அவ்வளோதான். அந்த டைமில் பாடி டயர்டாக இருக்கும், அதனால் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் வந்து அதை மூட நம்பிக்கையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கரெக்டானது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாகவே நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டும் அதே மாதிரி தான். பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு ஜனனம், அது வந்து கடவுள் உருவாக்குறது, அது எப்படி ஒரு தீட்டாகும்? அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறது ஆன்மா ஆகிறது. சிவனே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இறைவன் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா? ஸோ அந்த தீட்டு எல்லாமே நம்மளுடைய மனதிற்கு மட்டும்தானே தவிர ஆன்மாவுக்கு கிடையாது. உடலில் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களால் வந்து நிம்மதியாக வந்து அந்த டைமில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதில் வந்து சாமி கும்பிட்டாலாம் வந்து தீட்டு வந்துடும் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, சிவன் வந்து பார்த்திங்கன்னா சைவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவனுடைய நாயன்மார்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பர். அவர் என்ன பண்ணார்னா, வேட்டையாடின மானு விலங்குகள் தான் கொண்டு வந்து அவர் சாமிக்கு படைச்சார். அப்படிப்பட்டவரையே வந்து கடவுள் வந்து அவரோட நாயன்மார்களில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டார். அப்படி அவர் கொண்டு வந்து அன்பாக கொடுத்த இறைச்சியவே அவருடைய பிரசாதமாக அவர் ஏற்றுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட? உண்மையான அன்பையும் பக்தியும் தான் எதிர்பார்க்குறாரு. உண்மையான பக்தியும் அன்பையும் கொடுக்கறதுக்கு ஏதாவது தீட்டுன்னு ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை. நம்மளுடைய மனம் சுத்தமாக இருந்தால் போதும். மனசுங்கிற கோயிலில் நம்ம சிவனை வச்சு வழிபாடு செஞ்சோம்னா போதும், சிவன் வருவார். இதை தான் வந்து கூத்தழகர் அழகாக சொல்லியிருப்பார். அவருடைய மனசில் வந்து கோயில் கட்டினார். அவரால் வெளியில் வந்து கோயில் கட்ட முடியல அப்படிங்கிறக்காக மனசில் கோயில் கட்டினதுனால ஒரு ராஜா கட்டின கோயிலுக்கு போகாமல் அந்த நாளில் வந்து நான் என்னுடைய பக்தர் ஒருத்தருடைய கோயிலில் போய் நான் வந்து இறங்க போகிறேன், அதனால் நீ மற்ற நாளில் கும்பாபிஷேகம் வையின்னு சொன்னார். அதனால் அந்த கோயில் கட்டினது யார்? நம்ம கட்டினதை விட யார் சிறப்பாக கட்டியிருக்கான்னு அங்கே வந்து பார்த்தா இங்கே அவர் மனக்கோயில் கட்டியிருக்கிறாரு, அங்கே வந்து இறைவன் இறங்க போகிறாருன்னு சொன்னார். அப்போ கடவுள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்ம போயிட்டு ஒரு விஷயம் பண்ணணும், ஆரத்தி காட்டணும், அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது.
கடவுள் எதிர்பார்க்குறது உண்மையான அன்பை மட்டும்தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையான அன்பை கடவுளுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க இறங்கி வருவாங்க. ஸோ கடவுளோட பேரை சொல்லி நீங்கள் அன்னதானம் பண்ணினீங்கனாலும் நல்லது தான், அபிஷேகம் பண்ணினீங்கனாலும் நல்லது தான். அதை வந்து முன்னோர்கள் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து தடைகள் கிடையாது. அதை வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். முன்னோர்கள் சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய குரு சொல்கிறாங்க, அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் வந்து நார்மலாக என்னோடய கடவுளை வந்து மனசார வச்சு மானசீகமாக நான் கும்பிடுறேன், என்னோடய கடவுளை வந்து நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன், என்னோட கடவுள் வழிநடத்துறப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக கும்பிடுங்க. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ எல்லாமே நம்மளுடைய மனப்பக்குவத்தில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய பக்தியும் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. சிவாபாவுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இப்படி கும்பிட்டா தான் சிவனுடைய அருள் கிடைக்கும், இப்படி கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும்னு கிடையாது. அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை நம்ம நினைக்கவே முடியும். அதனால் அவரே சூஸ் பண்ணிக்குவார், அவரே கைட் பண்ணிடுவார். அவரையே குருவாகவே நம்ம ஏற்றுக்குவோம், அவரையே கடவுளாகவும் அப்பா அம்மாவும் நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ அவரே வந்து நம்மளை வழிநடத்திட்டு போயிடுவார். பிரபஞ்சத்துக்கும் அதே மாதிரி தான். பிரபஞ்சம்னு வரும்போது அங்கே எந்த ரூல்ஸுமே கிடையாது. எல்லாமே நம்ம உருவாக்கி வச்சுட்டு தான் உங்களோட மைண்ட் செட்டுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன பண்ணுனா சந்தோஷமாக இருக்குமோ அது பண்ணுங்க. உள்ளே வந்து ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பயந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவாக தான் முடியும். ஏன்னா உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வெளியில் வந்துட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து நானுமே இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணேன் தான். தலை குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படி எல்லாம் இருந்தவங்க தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட கடவுள், நம்ம கடவுள் நம்மளை படிச்சிருக்கிறாரு, நம்ம கடவுள் நம்மளை வழி நடத்துறாருன்னு சொல்லி அந்தந்த டேக்கு வந்து கரெக்டாக நான் வந்து போகிறதுனால அவங்களே என்னை கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈவன் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலைனாலும் நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் நினச்சேன்னா அவருக்கு இப்போ அபிஷேகம் பண்ண முடியும், அவருக்கு வந்து இப்போ ஆரத்தி காட்ட முடியும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதுவே வந்து அவர் சாமி கும்பிட்ட ஒரு பலனை கொடுக்கும். ஸோ மெடிடேஷனுமே நான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். கடவுள் வந்து இருக்கிறாரு, அவரை நினச்சி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது, என்னென்ன அபிஷேகம் நான் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது எல்லாமே மானசீகமாக பண்ணிடுவேன். ஸோ அதுவும் வந்து நான் உண்மையாலுமே அபிஷேகம் பண்ணதுக்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கனாலும் ஓகே, அது எல்லாமே உங்களுடைய மனதை பொறுத்தது. 100% உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், அதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே தப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது நம்மளாம் உருவாக்கிக்கிறது தான். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம எது விஷயம் ஒன்று பண்ணினாலும் அது நல்லது மட்டும்தான். கடவுளை நம்ம மனசார நினைக்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது. கடவுளை நம்பி நம்ம அவருக்கு இறை பக்தியோட ஒரு விஷயம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஸோ நல்ல விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கடவுளுடைய அருளும் பிரபஞ்சத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் ஈஸியாக நடக்குது. நம்ம பிரபஞ்சத்தோட குழந்தைகள். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ சிவா பாவா.